Hi guys, welcome back to Entrepreneurship Encyclopedia. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டேர்ம் லீன் ஸ்டார்ட்அப். LEAN லீன் ஸ்டார்ட்அப். ஆக்சுவலி லீன் ஸ்டார்ட்அப்னு ஒரு புக்குமே இருக்குது. ஸோ இந்த புக் ரிவ்யூ என்ன சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். இந்த லீன் ஸ்டார்ட்அப்பில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, டைம் நிறைய செலவாகும் காசு வரதுக்கு முன்னாடி, நிறைய காசு செலவாகும் காசு வரதுக்கு முன்னாடி, ரிஸ்க் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்படி இருக்கும்போது டைம் அதிகமாகச்சுனாலே முடிஞ்சிருச்சுன்னா டைம் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். அண்ட் காசும் செலவாகுதுன்றப்போ பயம் வந்துடும், ட்ராப் பண்ணுறாங்க நிறைய பேர். இதை குறைக்கிற விதத்தில் ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அதை ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் பண்ணி, இந்த ப்ரோட்டோடைப்பை வந்து ஐட்ரேஷன் சொல்லுவாங்க, இட்ரேஷன் கூட சொல்லுவாங்க. திரும்பி டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், இது ஒர்க் ஆகுதா, இது ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகலை, இது ஒர்க் ஆகுதா, எல்லாத்தையும் செக் பண்ணி கண்டுபிடிச்சி கடைசியில் இதான் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறமா we are coming into a conclusion இதான் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அப்புறமா செல் பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்கும். எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கம்பெனி பில்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபண்டிங் அதெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிறது ஒரு பிபிடி கிடையாது, ஃபஸ்ட் நீங்கள் பண்ண போகிறது பிஸ்னஸ் பிளான் கிடையாது, ஃபஸ்ட் நீங்கள் பண்ண போகிறது ஒரு ப்ரோட்டோடைப். ப்ரோட்டோடைப்னா வந்து ஒரு ஒர்க்கிங் மாடல். இப்போ நம்ம ட்ரைனிங் கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணேன், ஒரு டிஜிட்டல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஒரு கோர்ஸ் நம்ம தான் ஃபஸ்ட் வந்து டேர்மே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் 2022. சரிங்களா? இந்த டேர்முக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மீனிங் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆண்டர்ப்ரனர்ஷிப், பப்ளிக் ஸ்பீக்கிங், இ-காமர்ஸ் சேர்த்து ஒரே சாண்ட்விச் கோர்ஸ். இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக் கொடுக்குறோம், அதை வச்சு எப்படி பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறது, எப்படி பொருட்களை செல் பண்ணுறது, முக்கியமான விஷயம் உங்கள் பேச்சு திறமை மூலமாக எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி ஒரு நல்ல கன்வின்ஸ் பண்ண சேல்ஸ் பர்சனாக இருக்கிறது, எல்லாமே சேர்த்து ஒரே கோர்ஸில் வர மாதிரி இதை ப்ரோட்டோடைப் பண்ணி ஒரு 150 காலேஜஸ்க்கு மேலே நான் போய்ட்டு ஃப்ரீ டெமோ எடுத்தேன். இந்த டெமோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கிடச்சிது, நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ ஒரு பாயிண்ட்டில் வந்து இந்த ப்ராடக்ட்டை ஒன்று கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு பிகேம் அப் வித் பிஸ்னஸ் மாடல். அந்த மாடல் தான் நம்ம கீ ப்ராடக்ட். நம்ம மொதல் எம்ஓயும் இதனால தான் கிடச்சிது நமக்கு. ஸோ அந்த மொதல் எம்ஓ கிடச்சதுக்கப்புறம் மற்ற காலேஜில் இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோட்டோடைப் வச்சு we are able to build business and 0.5 crores வந்து கம்பெனி, அதாவது 50 lakhsக்கு வந்து கம்பெனி வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் வித்தின் 1 year டைமில். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். வி பில்ட் அ ப்ரோட்டோடைப். அந்த ப்ரோட்டோடைப்பை வச்சு மட்டும் தான் கம்பெனி ஈஸியாக க்ரோ பண்ண முடிஞ்சுது. பட் நான் ப்ரோட்டோடைப் வச்சுக்கோங்களேன், நான் போயிட்டு இங்கே பேசி அங்கே பேசி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அது இது எதையோ போட்டு குழப்பி கடைசியில் எதுவுமே கிடச்சிருக்காது. இன்றைக்கி நம்மள 10-15 டாபிக்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ண முடியுது. இன்றைக்கி வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 19 ப்ரோக்ராம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். டிஜிட்டல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இன்க்ளூட் பண்ணாமல் 19 டிஃப்ரெண்ட் ட்ரைனிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் நம்ம. ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் செட்டில்மெண்ட் கொடுத்துருச்சு, உள்ளே வந்தாச்சு, பிஸ்னஸ் பண்ணாச்சு, இப்போ ரெவென்யூ இருக்குது, நம்மக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குன்றதுனால ட்ரெயினர்ஸ் ஹையர் பண்ணி, டீமாக ஹையர் பண்ணி, இந்த மாதிரி வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போட முடிகிற அளவுக்கு க்ரோ ஆகிருக்கும். பட் இதே நான் ப்ரோட்டோடைப் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் எதை விற்கிறதுன்னு தெரியாமல், விற்க முடியாமல் கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்க முடியுமன்றதே ஒரு கேள்விக்குறி தான். அதனால் லீன் ஸ்டார்ட் அப் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஐட்ரேஷன்ஸ் நடக்கும், நிறைய எப்படிலாம் நம்ம ரிசோர்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணான்னு பார்த்துட்டு டைமை குறைச்சி, ரெவென்யூ செலவு பண்ணுற காசை குறைச்சி, எப்படி ஸ்டார்ட் அப்பை ரிஸ்க் ரொம்ப கம்மியாக லான்ச் பண்ணுறதுன்னு தான் வந்து லீன் ஸ்டார்ட் அப். லீன் ஸ்டார்ட் அப்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கிட்டத்தட்ட பூட் ஸ்ட்ராப் மாதிரி தான், பூட் ஸ்ட்ராப்போ லீன் ஸ்டார்ட்குள்ளே தான் வரும். பட் இதில் ப்ரோட்டோடைப் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண சொல்கிறாங்க. பூட் ஸ்ட்ராப்பில் ஐடியாவை விற்று கூட நம்ம ஆரம்பிக்கலாம், ஐடியா கொடுத்துட்டு காசு கொடுங்கன்னு வாங்கிட்டு நம்ம ப்ராடக்ட் வி கேன் ஸ்டார்ட் த சர்வீஸ் ஆர் பில்ட் த ப்ராடக்ட். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. திஸ் இஸ் அபவுட் லீன் ஸ்டார்ட் அப். அண்ட் லீன் ஸ்டார்ட் அப்ன்றது நான் வந்து ஒரு 2% தான் பேசியிருக்கேன், 2% ஒரு 1% தான் நான் பேசினது. இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட்டுங்க. இதை பற்றி நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிளேலிஸ்ட் முடிஞ்ச உடனே அடுத்த லீன் ஸ்டார்ட் அப் பற்றி பேசலாம். சரிங்களா? லீன் ஸ்டார்ட் அப், லீன் மேனுஃபேக்சரிங், அப்புறம் லீன் ஒன்று இருக்குது, 6 சிக்மான்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ், இதெல்லாம் கூட நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த பிளேலிஸ்ட்டில் மேக் பண்ண விருப்பப்படுறேன் நான். ஸோ உங்களோட கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொன்னதான் எனக்கு தெரியும். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.